நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களது தொகுதியில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் நம்மிடையே கோவை சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் இருக்கிறார். அவரிடம் இந்த தேர்தலில் அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய பணிகள், அவரது இலக்குகள், இது குறித்து ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். அண்ணா வணக்கம். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2வது முறையாக நீங்கள் போட்டிடுறீங்க. மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரையிலே 2வது முறையாக போட்டியிடுகின்ற வாய்ப்பினை கொடுத்த பொதுச்செயலாளர் நன்றி தெரிவித்து, ஓட்டு கேட்க போகும்போதே பொதுமக்கள் இடத்துல அமோகமான வரவேற்பு இருக்குது. இந்த 5 ஆண்டு காலத்திலே மக்களை வாட்டி வைத்த பல்வேறு வைச்சங்கள். அதனால் இந்த அரசு கண்டிப்பாக எதிர்வருகின்ற 2020 ஏப்ரல் 23 மே நாளுக்கு பின்னாடி அதிமுக அரசு நிச்சயமாக அமையும். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சந்திக்கும் பொழுது அதற்கு முந்தைய பீரியட் 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்தாங்க. அதாவது அந்த எம்எல்ஏவாக இருந்தாங்க அந்த தொகுதியில். நீங்கள் வரும்பொழுது அந்த தொகுதியில் இருந்த சவால்கள் என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க? அந்த கோரிக்கைகளில் என்னென்ன கோரிக்கைகள் நம்ம நிறைவேற்றிருக்கணும்? நான் 2021 சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று 5 ஆண்டு காலத்திலே எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் என்னுடைய தொகுதி நிதியை முழுமையாக இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக வழங்கியிருக்கேன். குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே முதலாக சட்டமன்ற உறுப்பினர் ஆன பின்பு ஒரே மாதத்துக்குள்ளாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து இ-சேவை மையத்தை, கட்டணமில்லா இ-சேவை மையத்தை முதலிலே நான் தான் துவக்கினேன். 2 ஆண்டுகள் கழித்துத்தான் சட்டப்பேரவையில் இன்றைய முதல்வர் 234 சட்டமன்ற தொகுதிகளும் இ-சேவை மையம் துவக்கப்பட வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்தார்கள். அறிவிப்பை கொடுத்து வெறும் சிஸ்டத்தை மட்டும்தான் கொடுத்தாங்க, கணினியை மட்டும்தான் கொடுத்தாங்க, அதற்குள்ள ஆளுகள் கொடுக்கல. நான் டே 1லேருந்து என்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் 2021 பதவியேற்று மே மாதம் பதவியேற்று ஜூன் மாதம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் தேதி அறிவிக்க வரைக்கும் 3 ஸ்டாப்பு போட்டு மாதம் 85,000 சம்பள கைடு தான் கொடுத்துட்டு யாருக்குமே கட்டணம் இல்லாமல் சேவையை 10,000க்கு மேற்பட்டோருக்கு அது ஆதார் அட்டையாக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், முதியோர் உதவி தொகையாக இருக்கலாம், மாநகராட்சி பகுதியில் வரி மாற்றமாக இருக்கலாம், ஒரு ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்கலாம், வருமான சான்றாக இருக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு சேவைகளை கட்டணம் இல்லாமல் நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினராக அலுவலகத்தை திறந்தபோதே வாட்ஸ்அப் புகார் என்றை அறிவித்து அந்த வாட்ஸ்அப் புகாருக்கு வருகின்ற கம்ப்ளைண்ட் எல்லாமே சின்ன சின்ன வேலை எந்தெந்த வேலைகள் இருக்குதோ அந்த பணிகளுக்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். சில பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை தாண்டி மாநகராட்சியிலோ இல்லை அரசிடமே கேட்டு பெற வேண்டிய பணிகளுக்கு கடிதம் வாயிலாக மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையாளருக்கு 200க்கும் மேற்பட்ட கடிதங்களை கொடுத்துருக்கோம். பொதுமக்கள் அந்த புகாருக்கு கடிதங்களை கொடுத்துருக்கோம். இப்படி 5 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றது மட்டுமல்ல, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியை 5 ஆண்டுகளிலே பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய 14 ரேஷன் கடைகளுக்கு வழங்கியிருக்கின்றோம். 12 அங்கன்வாடி மையங்கள், குழந்தைகளும் கர்ப்பிணி தாய்மார்களும் பயன்பெற வகையில் அங்கன்வாடி மையங்களுக்கு 12 அங்கன்வாடி மையங்களுக்கு நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து நிலையங்களிலே பொதுமக்கள் வெயிலே இருக்கக்கூடாதற்காக பயனர் நலக்குடை அமைத்து அதோடு சுத்தரிக்கப்பட்ட குடிநீர் வருவதற்கு சுத்தரிக்கப்பட்ட இயந்திரத்தையும் வழங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், அவர்கள் மாவட்டம் பூரா மாநகராட்சி பூரா காலையில் எதிர்த்து பொதுமக்களோட குப்பை ஆடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சுகாதாரமாக குடிநீர் வேணுன்ட்டு, ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 200 லிட்டர் கேன் தான் வச்சுருப்பாங்க. தண்ணி இன்றைக்கி டெய்லி தண்ணி வரும் பிடிச்சி வச்சுக்குவாங்க. மழை காலங்களிலே சேரும் சகதியமாக அவர் உடல் உபாதை ஏற்பட்டு தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி ஃபீவர்லாம் வரும்போது அவங்களோட அதிலிருந்து விடுபடுறதுக்கு வேண்டி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை மாநகராட்சி துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர் இருக்கக்கூடிய பகுதிக்கு 2 பகுதிகளுக்கு, வரதராஜபுரம் பகுதி ஒன்று, நம்ம செஞ்சில் ஒரு பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி ஒன்று, 2 இடங்களில் மாட்டி தனியாக காயின் கொடுத்துருக்கோம். டெய்லி 40 லிட்டர் 2 குடத்தை கொண்டு போனோன்னா டெய்லி 40 லிட்டரு ஆரோ வாட்டர் பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி வசதி பண்ணி கொடுத்துட்டு செஞ்சனூர் தொகுதிக்குள்ள கூடிய குறுகலான பாதைகள் இருக்கக்கூடிய சந்தைகள் 2 பக்கம் ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருக்குது, போத் சைடு வீடு இருக்குது, அந்த சாலைகளை தேர்ந்தெடுத்து காங்கிரீட் சாலைகளாக அமைத்து கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த கடந்த 5 ஆண்டுகளுமே பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தான். அப்படி இருக்கும்போது பல்வேறு கோரிக்கைகளை நீங்கள் சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கலாம். என்னென்ன மாதிரியான சவால்களை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க? 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இன்றைக்கு திமுகவினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்று 10 கோரிக்கைகளை வைத்தார்கள். எல்லாமே பெயரளவு தான்.
2 பணிகள் தான் என்னுடைய செஞ்சனூர் சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 10 முக்கியமான பணிகளுக்காக கொடுத்தேன். ஒன்று விஜிஎம் ஹாஸ்பிட்டல் கூட தடுப்பு சுவர் வேணும் கொடுத்து ஒன்று வந்திருக்குது. இன்னொன்று திருச்சி சாலையில் சாக்கடை மிகப்பெரிய சாக்கடை வேணும் கொடுத்தப்போ அது அங்கே இருக்கக்கூடிய தனியார் கட்டுமான நிறுவனம் நமக்கு நாம திட்டத்தில் பணத்தை கட்டி பண்ணாங்க. அதை இவங்க எங்கிட்ட என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் பண்ணதாக கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமான 10 வேலைகளில் இப்போ இந்த சௌரியவாளத்துக்கு வந்து இன்றைக்கி நம்ம கூட்ட பேட்டியான்னு கேட்குறீங்கன்னா, அவனாசி சாலையிலேருந்து சௌரியவாளையம் வரக்கூடிய சாலை நான் அன்றைய கட்டத்தில் எந்த விதமான பதவியும் இல்லை. 2011 16 வரைக்கும் இந்த மண்டலத்தினுடைய தலைவர். 16 21 வரைக்கும் பதவி இல்லாதப்போ அங்கே இருக்கக்கூடிய 20 தனியார் நிறுவன அமைப்புகள், ஒன்று பிஏஜி குடும்பத்துக்கு சொந்தமான இடம், இன்னொன்று தனியார் குடும்பத்துக்கு சொந்தமான இடம். அவங்ககிட்ட ₹1 கூட காம்பன்சேஷன் கொடுக்காம அந்த 40 திட்ட சாலைக்கு பெருநிறுவனங்கிட்ட அந்த ரோட்டை விரிவுபடுத்தி அவங்களே சொந்த சாலையில் காம்பவுண்ட் கட்டிட்டாங்க. பண்ணி கொடுத்து இந்த அளவுக்கு நிலஎடுப்பு பண்ணி இந்த ரோட்டை 40 ரோடு பண்ணி சௌரியவாத்து குடும்பம் போது ஆட்சி மாற்றமாச்சு. இன்றைக்கி வரைக்கும் அது கிடப்பில் இருக்குது. ஒன்று தண்ணீர் பந்தல ஹஸ்பண்ட் வளைவு இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டைட்டில் பார்க் இருக்குது, கொடிசியாக இருக்குது. சரண்பட்டிக்கு போகக்கூடிய ஐடி பார்க் போகக்கூடிய பிரதான சாலை அது. அந்த வளைவுக்கு நாங்களே வந்து பணம் கொடுத்து எடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்து வச்சுருந்தோம். இன்றைக்கி வரைக்கும் பெயரோடைய எந்த விதமான அது உங்கள் தொகுதி முதலமைச்சர் கொடுத்தேன் எதுவுமே இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, 10 வேலை கொடுத்ததில் 2 வேலை நடந்திருக்குது. 8 வேலை ஒரு மக்கள் பிரதிநிதிக்கே இல்லை. 525 பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க. எம்எல்ஏ கூட்ட நீ சட்டமன்றத்தில் சொல்கிறாரு ஒவ்வொரு எம்எல்ஏ 10 வேலை கொடுக்கல செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னார். எனக்கு மட்டும் இல்லை, திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கே வேலை நடக்கல. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து வச்சுருக்காங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சரில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 10 கோரிக்கைகளை பெற்று முதலமைச்சர்கள் பெற்றார்களே. திமுக உள்பட இன்றைக்கி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்க பார்க்கலாம். பேசுகிறதே காலையில் இருந்துச்சா பொய் பச்சை பொய். இதுதான் திமுக நிலைப்பாடு. குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றப்படலை, நிறைவேற்றப்பட முடியலை, சவால்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டிருக்குது. நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம் ஆனால் செய்ய முடியலை. அந்த மாதிரியான திட்டங்கள் பணிகள் ஏதாவது இருக்கா? குறிப்பாக திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய உயர்மட்ட பாலம் ஒன்று நம்ம அரசு மருத்துவமனையிலிருந்து ஷேர் மார்க்கெட் வரைக்கும் எடப்பாடியார் காலத்திலேயே பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். எடப்பாடியார் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது நம்முடைய செஞ்சனூர் தொகுதியில் உழவர் சந்தை முதல் ஒண்டியூர் வரைக்கும் உயர்மட்ட பாலம் அமைப்பதற்காக திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு ஒப்பந்த புள்ளி ஓடுற விதத்தில் ஆட்சி மாற்றப்பட்டு போயிடுச்சு. 5 ஆண்டு காலம் பல முறை சட்டமன்றத்தில் பேசிட்டேன், எந்த பயனும் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அப்படியே கிடப்பில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அதே இடத்துல உழவர் சந்தையில் தமிழ்நாடு வீட்டு வசதிக்கு சொந்தமான 960 குடியிருப்புகள் அங்கே இருக்குது. எல்ஐஜி, எம்ஐஜி, ஹெச்ஐஜி, மத்திய வருவாய் பிரிவு, உயர் வருவாய் பிரிவு, சாதாரண பிரிவுன்னு 3 பிரிவு இருக்குது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சிதிலமடைஞ்ச வீடுகள். எங்கள் காலத்திலேயே பண்ணும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு வீட்டு முதிச்சா பண்ண வீட்டை பூரா உடச்சிட்டாங்க. உடச்சி ஜாயின்ட் வெஞ்சர் அடிப்படையில் அங்கே G+2 தான் இருக்குது. இன்றைக்கி ரோடு பெரிய ரோடாக்கனால G+4 வரைக்கும் போகலாம், FSI 4 FSI வரைக்கும் போகலாம். உங்களுக்கு கூடுதலாக கட்டித்தரன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து உங்களுக்கு மாதம் 6000 ரூபா ஒரு எல்ஐஜிக்கு ஒரு வாடகை, எம்ஐஜிக்கு ஒரு வாடகை, ஹெச்ஐஜிக்கு ஒரு வாடகை, 6000 8000 10,000 வாடகை கொடுத்துட்றோம். உங்களுக்கு இருக்கிற சதுரடி விட கூடுதலாக 40% கொடுத்துட்றோம் உங்களுக்குன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து 960 வீட்டையும் இடித்து தரமட்டம் பண்ணிட்டாங்க. தரமட்டம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதவு, கம்பி, ஜன்னல், அந்த மண் பூராத்தையும் 5 ரூபாய்க்கு மேலே கான்ட்ராக்ட்கார் விற்றுட்டு போயிட்டா. விற்று டெண்டர் வைக்கல. அவங்களுக்கு அந்த பயனாளிகளுக்கு வாடகையும் கொடுக்கறதில்ல. இன்னைக்கு வரைக்கும் ஒப்பந்த புள்ளி ஓரல. இது சம்மந்தமாக சட்டப்பேரவையில் கேள்வி நடத்தும் போது மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதி அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த மாதிரி இருக்குதே, உங்களே எப்போ வீட்டை கட்டி ஒப்படைக்க போகிறேன்னு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்வது கவனத்துக்கு இருக்குது, நாங்கள் இடித்தது உண்மைதான், அந்த பணிகள் துவக்கப்பட உண்மைதான், ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய முந்தைய பயனாளிகளுக்கு கொடுக்கப்படுமா என பரிசீலித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பணம் கொடுத்து வாங்கினடா, பணம் கொடுத்து வாங்கி பத்திரம் வச்சுருக்காங்க. ஒரு பொறுப்புமிக்க அமைச்சர் ஒரு 6 மாதம் ஆகுன்னு சொல்லுங்கள், மதிப்பீடு தயார் செஞ்சுருக்கான்னு சொல்லுங்கள். அதையெல்லாம் விட்டு போட்டு ஒரு அச்சுறுத்தல் விதத்தில் பதில் சொன்னால் எப்படி இருக்குது? இன்றைக்கி வரைக்கும் ஒன்றும் பண்ணல. மீண்டும் அதிமுக வச்சுக்கணும், நாங்கள் தான் பண்ணித்தர போகிறதையும்.